வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நேற்று ஐயா ராமதாஸ் தலைமையில் இரவு நடந்த நள்ளிரவு கூட்டம், ஜி.கே. மணி, அப்புறம் கடலூர் மாவட்ட வடக்கு மாவட்ட செயலாளர், அப்புறம் அன்பழகன், பரந்தாமன் உள்ளிட்டவர்களுடன் ஆலோசனை. இது கொஞ்சம் முக்கிய ஆலோசனையாக கருதப்படுது. இன்னொரு பக்கம் ஐயா அன்புமணி அவர்கள் இன்னையிலேருந்து சோழிங்கநல்லூரில் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொன்னாலும் அவருக்கு பின்புலத்தில் இருப்பது பிஜேபி சரத்பவார் கட்சியை உடைச்சது, அஜித் பவாரை கொண்டு வந்துட்டாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உத்தவ் தாக்கரேட்டிருந்து ஷிண்டேவை கொண்டு வந்தாங்க. இப்படி இந்தியா முழுக்க கட்சிகளை உடைப்பதே தன்னுடைய ஒரே முழு நேர கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியை உடைச்சிருச்சுன்னே சொல்லலாம். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியோடைய அன்புமணி ராமதாஸ் பிஜேபிக்கு எப்படி அவங்க சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு புரிஞ்சுக்கலான்னா, அந்த வக்பு சட்டம் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். வக்பு சட்டத்துக்கு எதிராக அதிமுகவை எதிர்த்து வாக்கு போடும்போது பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தாலும் எடப்பாடி எதிர்த்து ஓட்டு போடுறாரு. ஆனால் உங்கள் அப்பா பாட்டாளி மக்கள் கட்சி 4 எம்எல்ஏக்கள் சட்டசபையில் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்தாங்க. ஆனால் நாடாளுமன்றத்துக்கு நீங்கள் போகவே இல்லை. இது மிகப்பெரிய வரலாற்று பிழை. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், அன்னையிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் பிஜேபியை பார்த்து, இல்லை பிஜேபியுடைய கொள்கை, மோடியுடைய கொள்கையை பார்த்து மயங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபியில் இப்படி ஒரு கொள்கை அவர் இல்லை. அவங்க அப்பாவுடைய கொள்கையை பார்த்தாரு, பிஜேபியுடைய கொள்கையை பார்த்தாரு. சரி, பிஜேபியுடைய கொள்கை பாரத் மாதா கே ஜே அப்படின்னு சொல்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐயா சொல்கிறாருல்ல, காலையில் வந்துட்டாங்க. ஏன்னா அவர் ஆக்சுவலாக காலையில் ஐயா வாக்கிங்லாம் போயிட்டு அன்றைக்கி நடந்த கதையை கேட்டிங்கன்னா உள்ளே சொல்கிறாங்க, காலையில் வாக்கிங்லாம் போயிட்டு உட்காந்துருந்துருக்கார். ஏன்னா சிவி சண்முகத்திட்ட நைட்டு பேசியாச்சு, அதிமுக கூட்டணிங்கிற மாதிரி முடிவாயிடுச்சு. திடீர்னு பார்த்தா பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய்னு ஒரே கோஷம். ஐயா கேட்டார், நம்ம ஊரில் யாரா பாரத் மாதா கி ஜெயே இல்லையாப்பா, யார்ப்பா இது கோஷ்டின்னா, இல்லை நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க, நம்மளை பார்க்க வந்திருக்காங்கன்னா டக்குன்னு அண்ணாமலை வந்துட்டாராம் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு. அண்ணாமலை வந்த போதே தெரியுமா இவர் 7:30 ஆகிடுச்சு, நேற்று வேறு அழுதுட்டு போயிருக்கான் பையன் மருமகன் சொல்லிட்டு கூட்டணிக்கு சம்மதிச்சிருக்கோம். அப்போவே அவர் சம்மதிச்சிருக்கக்கூடாது. அது அவர் சம்மதித்தது அவர் பண்ண தப்பு. அதை தான் இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. இன்னொன்று, பையனாக இருந்தாலும் அவரை எந்த இடத்துல வைக்கணுங்கிறது கலைஞர் அவர்களுக்கு தெரியும். இவர் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து இன்றைக்கி நிறையா தலைவர் பதவியை கொடுத்து 35 வயசுலேயே ஒன்றிய அமைச்சராக்குனா பக்குவம் இல்லாத அன்புமணி இதைத்தான் பண்ணுவார். ஏன் பக்குவம் இல்லாத அன்புமணி நம்ம சொல்கிறோம்னா, அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் பாருங்கள். வயதில் முதிர்ந்த அனுபவம் மிக்க ஜி.கே. மணி உட்காந்துருக்காரு, பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது நான் சட்டசபை போகணுங்கிறாரு. அங்கே போய் என்ன நீங்கள் பேச போகிறீங்கன்னு கேட்குறாரு. கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்போ நீங்கள் என்னங்க, நீங்கள் தலைவராக இருந்தீங்கன்னா உங்கள் கீழே இருக்கவங்களும் அப்படி தான் நடத்துவீங்களா? இதான் சமூக நீதியா? இப்போ அவர் சொல்கிறாருல, ஐயா காடு வெட்டு குருவை அவமானப்படுத்தியதை ஏற்க முடியாதுன்னு. இப்போ நேரடியாக நம்ம பார்த்துட்டோம். அப்போ அன்புமணியோடைய கேரக்டர் இதுதான் நினைக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் மனைவி உங்கள் பொண்ணுங்க நல்லா இருக்கணும், யார் என்ன பண்ணாலும் உங்களுக்கு கவலை இல்லை. மண்வெட்டி எடுத்து வேர்வை சிந்தி நீங்கள் உழைச்சதே இல்லை. வாழ்க்கையில் என்ன கஷ்டப்பட்டுருக்கீங்க? சொகுசாக வளர்ந்தீங்க, டாக்டருக்கு படிச்சிங்க, இப்போ கோடியாக சம்பாரிச்சுட்டு நிம்மதியாக இருக்கீங்க. அப்படி தானே பார்க்குறாங்க. நீங்கள் வர காரோட விலை என்னங்க கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் உழைக்கிறாங்கிறீங்க. அவங்க உழைக்கிறாங்க, நீங்கள் எங்கே சார் உழைக்கிறீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். வேர்வை வந்திருக்குமா? வாக்கிங் போனால் வேர்வை வரும், அவ்வளோதான். இதில் இந்த டேட்டுவை குத்திக்கிட்டு அதை ஒரு பெருசாக ஆக்குனது, இந்த ஜெய்பீம் படத்துக்கு பண்ண பிரச்சனை, இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்புறதான உங்கள் வேலையே. அன்புமணி அவர்கள் மக்கள் செல்வாக்கெலாம் இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு மக்கள் ஏதோ நினச்சாங்க. இப்போ மக்கள்கிட்ட என்ன சார், என்றைக்குமே பெண்கள் ஓட்டு ரொம்ப அவசியம். ஒரு அம்மா நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்து தூக்கி போட்டிங்கன்னு இன்றைக்கி ஐயா சொல்கிறத வன்னிய மக்கள் கோவப்படாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன ஒன்று, இன்றைக்கி நேற்று நைட்டு நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ஐயா அவர்கள் ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கார். கடலூர், திருவண்ணாமலை, சிதம்பரம் உள்ளிட்ட 25 மாவட்ட செயலாளர்களை மாற்றணும்னு. ஐயாவை நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாதுங்க. நேற்று அவர் பேட்டி கொடுக்கும்போதே கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஐயா நேற்று பேட்டி கொடுக்கும்போது என்ன யோசிச்சிருப்பார்? நம்ம பேட்டி கொடுத்தா எதிர்வினை கண்டிப்பாக இருக்கும். ஹோல்டே இல்லை, நம்ம கூட்டத்துக்கு மாவட்ட செயலாளர்கள் வரமாட்டாங்க, மாநில அமைப்பாளர்கள் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சால் ஐயா கொஞ்சம் சவுண்டை குறைச்சிருப்பாரா இல்லையா? ஆனால் அவ்வளோ வெளிப்படையாக நேற்று ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ஒரு முடிவு பண்ணிட்டார் ஐயா. பையனாவது ஒன்றாவது நம்ம இறங்கி பார்த்துடணும். அப்போ இறங்கி பார்த்துணுங்கும்போது அதற்குரிய அந்த பின்னால் இருக்கக்கூடிய அந்த வேலையெல்லாம் பண்ணாமல் இறங்குவார். கிரவுண்டை தயார் பண்ணாமல் இறங்கியிருப்பார். சில பேர் சொல்கிறாங்க, இல்லை முகுந்தன் விலகிட்டார், இது ஐயாவுக்கு பின்னடைவு. சார், வாழ்க்கையில் பின்னடைவு முன்னடைவெல்லாம் எதுவும் இல்லை சார், எல்லாத்தையும் சமாளிக்கணும் தான் வாழ்க்கை. இப்போ 25 மாவட்ட செயலாளரை நீக்கினோன்னு அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்கு எப்படி இருக்கும்? ஐயா சொல்லிட்டார், 25 மாவட்ட செயலரை நீக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தகவல் இப்போ நம்மலாம் பேசுகிறோம். நேற்று நைட்டு முடிஞ்சிச்சு. இன்றைக்கி சோழிங்கநல்லூரில் மாவட்ட செயலாளர்கள் சந்திக்க போகிறாங்க.
போகலாமா வேணாமா, எல்லாரும் போகலாமா இப்படிங்கிற குழப்பம் இன்றைக்கி மாவட்ட செயலாளர்கிட்ட இருக்கும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இருக்கிறது 5% வாக்கு. இது அப்படியே வந்து இதை வந்து ஐயா வந்து யார் அன்புமணி அவர்கள் மீது ஐயோ அன்புமணி தான் தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு வன்னிய மக்கள் போய் ஓட்டு போடுறதில்ல. சரி, நம்ம சமுதாயத்துக்கு ஒரு கட்சிக்கு இது போடுவோம் ஓட்டு, அவ்வளோதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐயா அவர்கள் ஒரு சக்தி, அவையா பெரிய சக்தி. அப்போ ஐயா அவர்கள் இருக்கும்போது நீங்கள் அன்புமணி அவர்கள் மாவட்ட செயலாளர்களே இருக்கட்டும் சார், கூட இருக்கட்டும் சார், ஓரளவுக்கு சிதறடிக்க மாட்டார் ஐயா. ஒரு 2% ஓட்டு ஐயா சிதறடிக்க மாட்டார். அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இழப்பு தானே. இப்போ அன்புமணிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அன்புமணியை பிஜேபி தன் வசம் வைத்துள்ளது. உங்களுக்கு தெரியும், தான் வந்து நேர்மையின் மறு உருவம்னு அன்புமணி அவர்கள் சொன்னாலும் அவர் மேலே வந்து அந்த முறைகேடாக வந்து லைசன்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு காலேஜுக்கு கொடுத்த வழக்கு இருக்குது, மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கும்போது. இப்படி பல வழக்குகள் இருக்குது. அதெல்லாம் எடுத்தாங்கன்னா அன்புமணிக்கு பிரச்சனை. இல்லைன்னா எதுக்குங்க ஒரு ஆள் வந்து பயப்படணும் மோடியை பார்த்து? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்போ இவர் வந்து அதாவது இவருக்கு என்னென்னா, கட்சியை கொண்டு போய் பிஜேபிகிட்ட அடமானம் வச்சுன்னு நினைக்கிறார். அதாவது அன்புமணி அவர்கள் புத்திசாலின்னு நினைக்கிறாரு, பிஜேபி அதை விட புத்திசாலி. பிஜேபியோட நோக்கம் என்ன? பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லி பார்த்தாச்சு, வேல் யாத்திரை பண்ணியாச்சு, இங்கே ஒன்றும் வேலையாகலை. ராமர் கோயில் வந்து அங்கே கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய லைவ் எல்லாம் இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக ஒளிபரப்புனாங்க. பார்க்க ஆளே இல்லை. ஜிகேலே 2-3 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டில் வளரணும்னு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, தமிழ்நாட்டில் வளர முடியல. ஏன்? இங்கே தந்தை பெரியார் அவர்களையும் மதிக்கிறாங்க, கோயிலுக்கும் போகிறாங்க. இவங்களை வந்து இந்த 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 மாநிலத்தை கையாள்வது ரொம்ப சிரமம். வெளியில் எவ்வளவோ மாநிலத்தை பார்த்த பிஜேபிக்கு தமிழகம் ஒரு சிம்ம சொப்பனம் தான். அப்போ என்ன பண்ணலாம்? தமிழ்நாட்டில் நம்ம வரணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்? நம்மளால் வர முடியாது. அப்போ ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்சியை உடைக்கிறோம். பலவீனமாக இருக்கக்கூடிய கட்சி யார்? பலவீனமாக இருக்கக்கூடிய கட்சி அப்பா அம்மா பிரச்சனை, பையன் வேறு நம்மகிட்ட வந்திருக்கான். அப்போ பையனை மட்டும் வளைச்சி பாட்டாளி மக்கள் கட்சியை நம்மளுதாக்கிட்டா நீங்கள் கேட்கலாம், அது எப்படிங்க பாட்டாளி மக்கள் கட்சியை நம்மளுதாக்க முடியும்? ஆக முடியும். பாட்டாளி மக்கள் கட்சியோடைய நிறுவனர் ராமதாஸ் ஐயா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசினார், 1 வருஷம் நினைக்கிறேன். நம்முடைய இளைஞர்கள் வந்து பிஜேபி பக்கம் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, காவிக்கு போயிட்டுருக்காங்க, அதை தடுத்து நிறுத்தணும்னு சொன்னார். அது உண்மை. இதே ஐயா விஜயகாந்த் வரும்போது இதே மாதிரி அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட பதறினாங்க. ஏன்னா விஜயகாந்த் பக்கம் நிறைய பேர் போனாங்க, அதை தடுத்தார். ஐயா ராமதாஸ் அவர்களோ ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியோ நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோன்னா, பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி வளராமல் தடுப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா இப்போ என்ன சிக்கல்னாங்க, அண்ணாமலை வந்தவுடனே நிறைய பேர் அண்ணாமலை ஏதோ பெருசாக பண்ண போகிறாருன்னு போனாங்க. விஜய் அவங்கள ரொம்ப நிறையா தடுத்தார், சீமான் தடுத்தார். இது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. விஜய் கொஞ்சம் தடுக்கிறாரு, சீமான். அதனால தான் ஐயா நம்ம அண்ணாமலை சொல்கிற கதை நிறைய எடுபடலை. என்றைக்கு விஜய் வந்தாரோ நிறைய இளைஞர்கள் அங்கே போயிட்டாங்க, பிஜேபிக்கு போகிறவங்க. அதேமாதிரி சீமான் பால் ஈர்க்கப்பட்டு அவங்க போயிட்டாங்க. வன்னிய இளைஞர்கள் வந்து ஒருவேளை ராமதாஸோ பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்லைன்னா அவங்க எங்கே என்ன பண்ணுவாங்க? அதை கபலீகரம் செய்வது தான் பிஜேபியோட வேலை. ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதற்கு அன்புமணி பலியாகி விட்டாருன்னே சொல்லலாம். அன்புமணி பண்ணுறது வரலாற்று துரோகம். அன்புமணி ஜெயிப்பாரா தோப்பாரான்னா, அன்புமணி ஜெயிக்கிறது தோக்கிறதெல்லாம் தாண்டி ஓட்டு வாங்குவாராங்கிறதே பிரச்சனை. இப்போ ஏன்னா ஐயா இந்த அளவுக்கு இருக்கும்போது நாளைக்கு நீங்கள் அன்புமணி கூட எல்லாம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஐயா போயிட்டு நான் என்ன தவறு செஞ்சேன், என் பையன் பாருங்க இந்த மாதிரி ஏமாற்றிட்டு போயிட்டான், இவன் வந்து ரொம்ப பொய்யா பேசுவான், அம்மாவை அடிக்க போஞ்சான் அப்படின்னு அவர் சொன்னார்னா அது மக்கள்கிட்ட கண்டிப்பாக எடுபடும். மறுபடியும் சொல்கிறோம், ஐயா வந்து திமுகவோட போகிற தவறான முடிவில் எடுக்க மாட்டார், அதிமுகவோட தான் போவார். திமுகவோட டோர் க்ளோஸ்னு அவருக்கு தெரியும். நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை இப்போவும் சொல்கிறோம் அவர் அதிமுக தான், இந்நேரம் பேசினாலும் பேசியிருப்பார். அப்போ நேற்று நடந்த மீட்டிங்கில் வந்து நிறைய பேரை தூக்கணும்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு அங்கே இதாக இருக்குது. அதனால் மாவட்ட செயலாளர்கள் ஒரு கலக்கத்திலே இருப்பார்கள். அவங்க என்னங்க மாவட்ட செயலாளருக்கு ஐயா பிடிக்கும், அன்புமணி பிடிக்கும்னு இல்லை, அடுத்து கட்சி யார்கிட்ட போகும்போது அவங்க பின்னால் தான் அணிவகுப்பாங்க. இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. அதனால் விரைவில் எல்லாரும் சரியாகுங்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் உடைவது பிஜேபிக்கு சாதகமாக போயிடும். அதனால் அது இருக்க வேண்டும் மாதிரி தான் வெகுஜன மக்களின் எண்ணம். பாட்டாளி மக்கள் கட்சி மேலே நமக்கும் 1000 குறை இருக்குது. குடும்ப கட்சி ஆக்கிட்டாரு, முழுக்க அவங்க பொண்ணு பையன் இதான் கட்சி. ஆனால் என்ன பண்ணுறது, 5% ஓட்டு இருக்கே. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம்.